ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான குக்கிங் டிப்ஸு. அளவான பாத்திரத்தை எடுத்து நம்ம சமைக்கிறச்சே நமக்கு கிச்சன் சிங்கில் நிறையா பாத்திரம் தேய்க்கிறதுக்கும் விழாது. ஸோ புதுசாக கிச்சனில் சமைக்க வரவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி சமையலுக்கு மினிமலிஸ்ட் கிச்சன் யூட்டென்சில்ஸ் நம்ம என்னங்கிறத பார்க்க போகிறோம். சமையலுக்கு பாலக்கீரையும் முள்ளங்கியும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு, கடாயை எப்பயுமே தண்ணி இல்லாமல் இருக்கணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா அதில் எண்ணெயை விட்டு கொஞ்சம் ஜீரகத்தை போட்டுக்கிறேன். ஜீரகம் இனி நமக்கு சமையலுக்கு தேவைப்படலைன்னா உடனே கையோடு அதை எடுத்து ஷெல்ஃபில் வச்சிட்டோன்னா இதுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கி நம்ம திருப்பி கிச்சனை நீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பாலக்கீரையை நல்லா அலசி நான் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த பாலக்கீரையை நான் அதில் போட்டுறேன். ஏன் நம்ம பாலக்கீரையை இந்த எண்ணெயில் போட்டு வதக்குறோன்னா, இதுமாரி வதக்கி செய்யச்சே நமக்கு கீரை சீக்கிரமாக வெந்துடும். அப்புறம் தண்ணி விடுவோம் இல்லையா, வெறும் ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கிறச்சே நமக்கு வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நீங்கள் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு வைங்க. கீரை சட்டுன்னு நமக்கு வெந்துடும். இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போது இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கிறேன். இப்போ இதில் உளுத்தம்பருப்பையும் வரமிளகாவையும் நான் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். லைட்டு ப்ரௌன் ஆனோடனே எப்பயுமே நம்ம அடுப்பை அணைச்சிட்டோன்னா அந்த சூட்டிலே நமக்கு இந்த பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். ஸோ இந்த டிப்பையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க பிகினஸாக இருந்தீங்கன்னா. இது இன்றைக்கி கீரை மொளவுட்டுன்னு சொல்லலாம், இல்லை கீரை கூட்டுன்னு சொல்லலாம். அதுக்கு அரைச்சி விட்றதுக்கு தான் நம்ம வறுத்து வச்சுருக்கோம். இப்போ தேவையான தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த பருப்பு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா வரமிளகாவையும் நான் பருப்பையும் இதில் போட்டுட்டு கொஞ்சமாக அந்த எண்ணெயில் இருக்கிற அந்த வறுத்த உளுத்தம்பருப்பை அப்படியே வச்சுருக்கேன். இங்கே அப்பப்போ கலரி விட்டுக்கலாம். கீரை நல்லா வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை தூக்கி மிக்ஸி ஜாரில் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் அப்படியே மசிச்சே இந்த கீரை கூட்டை செய்யலாம். ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி அரைச்சி தான் செய்வோம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம அந்த வறுத்து வச்சதையும் நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த தண்ணியில் நமக்கு அவ்வளோ சத்து இருக்குது. ஸோ அதனால் கீழே போட்டாதீங்க எப்பயுமே. இப்போது அரைச்ச பேஸ்ட்டை நம்ம கடாயில் போட்டுக்கலாம். இப்போ கேஸ் அடுப்பை நான் ஆன் பண்ணிக்கல. ஆன் பண்ணாமல் தான் இந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கேஸ் அடுப்பை ஆன் பண்ணோன்னா நமக்கு கேஸ் கொஞ்சம் மிச்சமாகும். இப்போ அந்த தண்ணியை எடுத்து மிக்ஸி ஜாரில் தண்ணியை விட்டு அலசி நான் கடாயில் போட்டாச்சு. இப்போ கீரையும் நான் எடுத்து போட்டுட்டேன். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் நான் இப்போ போட்டாச்சு. வேக வச்ச இந்த துவரம்பருப்பையும் நான் அதில் போட்டாச்சு. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் எல்லாம் யூஸ் பண்ணிட்டோம். இப்போது நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம அணைச்சிட வேண்டியதான். ஏன்னா கீரையெல்லாம் ஆல்ரெடி நல்லா வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். அதனால தான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணால் போட்டுக்கலாம். இந்த கடாய் நமக்கு தேவை இல்லைன்னா இந்த கடாயிலே வச்சுட்டு நம்ம லஞ்செல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா தேக்க போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவசியம்னா பண்ணிக்கலாம், இல்லை அந்த கடாயோட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த கடாயில் பாக்கி கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் நம்ம எண்ணெயும் வச்சுருந்தோம் இல்லையா வறுத்ததை, அதை இப்போ இந்த மொளவுட்டில் நம்ம விட்டுடலாம், இந்த கீரை கூட்டில். ஸோ இதனால் நம்ம தேவையில்லாமல் ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து நம்ம தாளித்து கொட்டலை. ஸோ முதலே நம்ம டிசைட் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா கொஞ்சமாக பாத்திரத்தை எடுத்து நம்ம அழகாக நம்ம சமையலில் முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பையும் நான் வரமிளகாவையும் நான் போட்டுக்கிறேன். எப்பயுமே பெருங்காய கட்டி சேர்க்குறதா இருந்தானா பருப்போடு சேர்த்து போட்டுருணும். நான் மறந்ததுனால இந்த ஸ்டேஜில் போட்டு இது நல்லா நம்ம பொரிய விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு வகைகளை வறுக்கிறச்சே நமக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் தேவை. ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தாதான் நமக்கு பருப்பு கரெக்டாக நமக்கு வறுப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு கொஞ்சம் கூட வறுபட்டுருக்கு. ஸோ அதனால் உடனே அதை எடுத்து நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், இல்லைன்னா பருப்பு கறிகிறோம். இந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது முள்ளங்கியை நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா அலசிட்டு அந்த கடாயில் கொஞ்சம் சூடு இருக்கு இல்லையா, ஸோ அதிலே போட்டு ஒரு பரட்டியாச்சு. இது நல்லா ஆறட்டும். கொஞ்சமாக நான் புளியும் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் நான் டக்குன்னு அலம்பிட்டு வந்துட்டேன். அந்த பேஸ்ட்டுக்கு கீரை கூட்டுக்கு அரைச்சோம் இல்லையா, அதுதான். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து கொஞ்சம் அரைச்சது வந்தாச்சு. இப்போ இந்த கொத்தமல்லி இதில் சேர்த்து நம்ம அரைச்சிட்டோன்னா
நமக்கு தொகையல் ரெடி ஆகிடுது. ஸோ அதே கடையை யூஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இந்த தொகையலை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எப்பயுமே ஹவுஸ் ஹெல்ப் நம்ம வீட்டில் வச்சுருக்கோமோ இல்லையோ, கொஞ்சமாக பாத்திரத்தை எடுத்து நமக்கு சமைக்கிறச்சே நம்ம வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் எடுத்து கவுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹவுஸ் ஹெல்ப் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லா கடாயும் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா, இந்த சமையலுக்கு இப்போ 4 கடாய் நமக்கு தேவைப்பட்டிருக்கும். அந்தமாரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா என்ன ஆகும்னா, அவங்களுக்கு நமக்கு பாத்திரம் அவங்க தேய்ச்சி வச்சுருவாங்க, அதை எடுத்து கவுக்கிறது நம்ம தானே. ஸோ அது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போது எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போட்டு இஞ்சி பச்சை மிளகா சேர்த்து இந்த முள்ளங்கியை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். நம்ம இன்றைக்கி முள்ளங்கி தயிர் பச்சடி தான் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான உப்பையும் போட்டாச்சு, முள்ளங்கி நல்லா வதக்கியாச்சு. இதில் இருக்கிற பச்சை வாசனையும் போனதுக்கு அப்புறமா இதில் நம்ம தேவையான தயிரை விட்டாச்சுன்னா நமக்கு முள்ளங்கி தயிர் பச்சடி ரெடி. பாருங்கள் எப்படி கொஞ்சமான பாத்திரத்தை எடுத்து நம்ம இன்றைக்கி சமையலை முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.